ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோவில் நைட் டிஃபன் செய்யறதுக்கு மாவு தீர்ந்துச்சு, சேமியா தான் வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருந்தேன். அவர் சேமியா வாங்க போன இடத்துல கருப்பு கவுனி அரிசியில் பாஸ்தா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு 150 கிராம் வாங்கிட்டு வந்தார். என்கிட்ட சொல்லவே இல்லை. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார், ஐயோ எனக்கு இது செய்ய தெரியாதேன்னு சொன்னேன். உடனே வந்துட்டாங்க 2 பேரும். பாஸ்தாவா சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. யாரோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு. நான் இது வரைக்கும் இது செஞ்சதே இல்லை. வந்து ஹெல்ப் பண்ணுங்கடின்னு கேட்டால் கூட வராத அளவுக்கு கிச்சனுக்குள்ளேயே இருக்காங்க. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், வெங்காயம் வதக்கிறதுலேருந்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. செம்ம கடுப்பாச்சு. இருந்தாலும் நமக்கு தெரியாதது அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கூட நிற்க வச்சுக்கிட்டேன். முதல்ல பாஸ்தாவை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே போட்டு வேக வச்சேன். ஆனால் அது வெந்த மாதிரியே தெரில. எனக்கு என்னமோ அது ரப்பராக இருக்கிற மாதிரியே இருக்குது. பாப்பா என்ன சொல்கிறா, அம்மா இவ்வளோதான் ஆகும் இவ்வளோதான் ஆகணும். சரி ஒரு வழியாக 100 கிராம் 150 கிராம் தானே, இது எப்படியாவது சமாளிச்சிடலாம், ட்ரை தானே பார்க்குறோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து தண்ணியை வடித்து லைட்டாக எண்ணெய் தெளித்து எண்ணெய் போட்டு கலக்கி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றினேன். எனக்கு நார்மலாக எப்போ ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டேன். பட் அவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னு சொன்னா பாப்பா. அதனால் மறுபடியும் ஊற்றின எண்ணெயை எடுத்துட்டு அதில் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நம்மக்கிட்ட டொமேட்டோ சாஸோ சோயா சாஸ்னு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஒரே ஒரு டொமேட்டோவை மட்டும் கட் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் வதக்கிறக்குள்ளே 2 பேரும் ரொம்ப ரகலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போவாவது ஹெல்ப்பு கூப்பிட்டா வராமல் இருங்க, உங்களை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சுட்டேன். அதில் நான் வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணணுங்கிற ஒரு இதில் இருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றி நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வதக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு உப்பு மட்டும் சால்ட் போட்டுட்டேன். நைஸ் உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து நல்லா வர வரன்னு வணக்கி எடுத்து அதில் மல்லித்தலை தூவி கொடுத்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இது டிஃபனுக்கு ஆகுமானா எனக்கு தெரில. சாப்பிட்றவங்க பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. பாப்பாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் வரமிளகா, கரம் மசாலா போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அந்த பேக்கெட்டுக்குள்ளே ஒரு மசால் பேக்கெட் இருந்துச்சுன்னு. அதுவும் போட்டதுனால காரம் மட்டும் பயங்கர தூக்கலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் செய்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாப்பிட்டோம் நாங்கள், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா இது வரைக்கும் சாப்பிடாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு நான் செஞ்ச ப்ரொசீஜர் கரெக்டானு தெரியலை. கரெக்டானு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோ போட முடியறதில்ல. ரீசன் வந்து பெரிய பாப்பா காலேஜ் போனதுனால எனக்கு எடிட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறதில்ல. எனக்கு எடிட் பண்ணலான்னு தெரியறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நானாக வீடியோஸ் எடுத்து பாப்பாவை எப்படியாவது டைம் கேட்டு எடிட் பண்ண வச்சு நான் போஸ்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன். 2 பேரும் பார்த்திங்கன்னா நானும் நீனு அவங்களே செஞ்ச மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. பட் காரம் உண்மையாகவே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.